நீலகாமம் தோட்ட தாக்குதல் சம்பவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தில் பெல்மதுல்லை தோட்ட நீலகாமம் முதலாம் பிரிவில் தோட்ட தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேற்கொண்ட உடனடி நடவடிக்கையின் பயனாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்கவும் நீதியை பெற்றுக் கொடுத்து தாக்குதல் நடத்தியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவும் முடிந்ததாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமை வசதிகள் அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் தெரிவித்ததாக அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடக மாநாட்டில் கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் அந்த விடயங்களை கூறியிருக்கிறார். அந்த வகையில் மேற்படி தோட்டத்தில் வசிக்கும் தொழிலாளி ஒருவர் தோட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட காணியில் வீடொன்றை அமைப்பதற்காக பல தடவைகள் தோட்ட அதிகாரியிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அதற்கான அனுமதி கிடைக்காததை அடுத்து அவ்விடத்தில் அவர் தற்காலிகமாக குடிசை ஒன்றினை வைத்திருந்தார். அதனை அடுத்து தோட்ட நிர்வாகத்தினர் காவத்தை போலீஸ் நிலையத்தில் தொடர்பில் முறைப்பாடு செய்திருந்த நிலையில் போலீஸ் நிலையத்திலிருந்து போலீசார் விசாரணைக்கு வருகை தர முன்பதாகவே கடந்த புதன்கிழமை முகத்தை மறைத்திருந்த குழு ஒன்று அங்கு வருகை தந்து தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது. அவ்வாறு வந்தவர்கள் ஒரே வகையான கருப்பு உடை மற்றும் தலைக்கவசம் அணிந்ததோடு தடிகளையும் ஆயுதங்களையும் ஏந்தி அங்கிருந்திருக்கிறார்கள். அங்கிருந்தவர்கள் மீது அவர்கள் தாக்குதல் மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக குடிசையையும் அடித்து நொறுக்கி அங்கிருந்த தோட்ட இளைஞர்களையும் கடுமையாக தாக்கி சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பில் அந்த இளைஞர்களுக்கு எமக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அறிவித்தார்கள். இதனை அடுத்து உடனடியாக காவத்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தொடர்பு கொண்டு குறிப்பிட்ட தோட்டத்தில் வாழும் மக்களுக்கு உடனடியாக பாதுகாப்பு வழங்குமாறு அறிவுறுத்தியதோடு மாகாண பிரதி போலீஸ் மாதிபரோடு தொடர்பு கொண்டு இந்த தாக்குதலுடன் சம்பந்தப்பட்ட குழுவினரை கைது செய்வதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டது. இதனை அடுத்து அன்றிரவு இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அக்குழுவினர் தோட்ட தொழிலாளர்கள் தோட்ட நிர்வாகத்தினால் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட குழு என்பதோடு இக்குழுவானது பல வருடங்களுக்கு முன்பிருந்து செயற்பட்டு வந்துள்ளமை உறுதியாக இருக்கிறது. எனினும் மறுநாள் அந்த 9 பேரும் பெல்முதல் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டு விசாரணை பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டார்கள். இவ்விடயம் தொடர்பாக நேரடியாக ஆராய்வதற்காக பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்கள் ரத்தினபுரி பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ராஜபக்ஷ மற்றும் பெல்முதலை பிரதேச உறுப்பினர்கள் பலரும் நீலகாம தோட்டத்துக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களையும் தோட்ட மக்களையும் சேர்ந்து கலந்துரையாடியிருந்தார்கள். எனவே அந்த அடிப்படையில் தான் இப்போது அந்த மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கும் நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்கள் நேற்று இடம்பெற்ற இந்த ஊடக சந்திப்பில் சுட்டிக்காட்டிய விவகாரங்களும் தினகரன் பத்திரிகையுடைய பிரதான முதற்பக்க செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம்.